வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சில இன்ட்ரோடக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது விண்டோஸ் சர்வர் 2019. ஸோ ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை யூஸ் பண்ணி என்னென்ன கன்ஃபிகரேஷன்ஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சில டாபிக்ஸ், சில டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். சர்வர்னா என்ன, கிளைண்ட்னா என்ன, ஒர்க் குரூப்னா என்ன, டொமைன்னா என்ன, டொமைன் கண்ட்ரோலர்னா என்ன. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெளிவாக இருந்ததுனா தான் ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இனிஷியலாக நம்ம இப்போ ஒரு சர்வர்னா என்ன, ஒரு கிளைண்ட்னா என்ன அப்படிங்கிறதுல வந்து சிலருக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். சிலவங்க வந்து சொல்லுவாங்க சர்வருங்கிறது டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து சர்வருங்கிறது வந்து எண்ட் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து எண்ட் யூசருக்கு தேவையான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் நமக்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சர்வர் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நம்ம காமனாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா ஹோட்டல்ஸில் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஹோட்டலில் ஒரு சர்வரோட வேலை என்ன, சர்வ் பண்ணுறது. ஒரு கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதை சர்வ் பண்ணுறது தான் சர்வரோட வேலையாக இருக்கும். பட் கஸ்டமர் கேட்குற எல்லாத்தையும் வந்து சர்வரால் சர்வ் பண்ண முடியாது. அன்னைக்கு அந்த ஹோட்டலில் என்ன மெனு இருக்கோ அந்த மெனுவில் அவங்களோட கிச்சனில் அன்னைக்கு என்ன ஃபுட் அவைலபிளாக இருக்கோ அதை தான் அவங்களால சர்வ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே ஒரு சர்வர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற ஒரு சிஸ்டம். ஸோ சர்வரால் வந்து எண்ட் யூசர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை மேனேஜ் பண்ணுறதோ பண்ண முடியாது. ஸோ ஜென்ரலாக சர்வரோட வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வ் பண்ணுறது தான். பட் ஒரு சர்வரை வந்து நம்ம சர்வ் பண்ணுறதை தவிர இன்னும் அடிஷ்னல் வேலையை செய்ய வைக்கலாம். பட் ஆஸ் இட் இஸ் ஒரு சர்வர் அப்படின்னு பேசும்போது அது வந்து சர்வ் பண்ணுற கம்ப்யூட்டர். எதை சர்வ் பண்ணோம்? ஒரு கிளைண்ட் கம்ப்யூட்டர் ஏதாவது ஒரு சர்வீஸை கேட்கும். அந்த சர்வீஸ் இந்த சிஸ்டமில் ரன் ஆகிட்டு இருந்ததுனாக்கா அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஒரு சர்வர் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. அப்போது சர்வர் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ கண்ட்ரோலிங் சிஸ்டம். சர்வர் அப்படிங்கிறது இட் இஸ் அ கம்ப்யூட்டர் விச் சர்வ்ஸ் த சர்வீஸ் ஆர் விச் சர்வ்ஸ் த கண்டென்ட். இப்போ ஒரு ஃபைல் சர்வர்னாக்கா ஃபைல் கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணோம். இதே ஒரு வெப் சர்வர்னாக்கா வெப் கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இமெயில் சர்வர்னா இமெயில் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ என்ன சர்வீஸ்க்காக அந்த சிஸ்டமை கன்ஃபிகர் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெஸ்பெக்டிவ் சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறது அந்த பர்டிகுலர் சர்வர். ஸோ இது வந்து சர்வருங்கிறது ஒரு ஹார்ட்வேரை வச்சு ஹை கன்ஃபிகரேஷன் சிஸ்டமாக இருந்ததுன்னா அதை சர்வர்னு சொல்லலாம். இல்லை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதை சர்வர்னு சொல்லலாம். பட் எப்படி இருந்தாலும் ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்னொரு சர்வரை டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது அப்போ அந்த சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிளைண்ட்டாக இருக்கலாம். இல்லை ஒரு சர்வர் ஹார்ட்வேரில் நம்ம ஒரு டெஸ்க்டாப் ஓஎஸ் கூட இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி இருந்ததுனாலும் வி ஹாவ் டு அனலைஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து சர்வர் அப்படிங்கிறத நீங்கள் இதுதான் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ அந்த சர்வர் எப்படி கன்ஃபிகர் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கம்ப்யூட்டர் வந்து அது சர்வராக கிளைண்ட்டா அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ சர்வர் கிளைண்ட் அப்படின்னு பேசும்போது ஒரு நெட்ஒர்க்கில் தான் இந்த சர்வர் கிளைண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து ஒர்க் ஆக போகுது. ஸோ சர்வர் ஆர் கிளைண்ட் அப்படின்னு பேசும்போது அண்ட் நெட்ஒர்க் கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். அப்போ இந்த நெட்ஒர்க்கில் விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? ஸோ இண்டிபெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை குரூப் பண்ணி யூஸ் பண்ண போகிறோமா? குரூப் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம்னாக்கா அதில் வந்து ஜஸ்ட் குரூப் வந்து டிபார்ட்மெண்ட் பேஸ்டாவோ இல்லை ப்ராஜெக்ட் பேஸ்டாவோ குரூப் பண்ண போகிறீங்களா, இல்லை அதில் அடிஷ்னல் கண்ட்ரோல்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா, சென்ட்ரலைஸ்டு ஆத்தென்டிகேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா? இட் டிபெண்ட்ஸ். ஸோ இப்போ இனிஷியலாக நம்ம விண்டோஸ் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நெட்ஒர்க்கில் ரெண்டு விதமாக கன்ஃபிகர் பண்ணலாம். ஒன்று வந்து ஒர்க் குரூப் மாடலில் கன்ஃபிகர் பண்ணலாம், இன்னொன்று வந்து டொமைன் மாடலில் கன்ஃபிகர் பண்ணலாம். இப்போ ஒர்க் குரூப் மாடல் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னாக்கா ஜென்ரலாக ஒரு ஒர்க் குரூப் அப்படிங்கிறது அந்த பேரே சொல்லுது, ஒர்க் குரூப். ஸோ ஒர்க் ஸ்பெசிஃபிக் குரூப். இப்போ ஒர்க் ஸ்பெசிஃபிக் குரூப் அப்படின்னு பேசும்போது இப்போ ஒரு கம்பெனியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், அண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். ஸோ மாதிரி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 100 கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்கனாக்கா அந்த 100 கம்ப்யூட்டரை வந்து ஒரே குரூப்பாக தான் இருக்கும் பை டிஃபால்ட்டாக. நெட்ஒர்க்கில் இருக்கிற ஒரு யூசர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா 100 கம்ப்யூட்டருமே காட்டும். பட் அந்த 100 கம்ப்யூட்டரில் அவர் ஆக்சஸ் பண்ண வேண்டிய கம்ப்யூட்டர் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த குரூப்பிங் சிஸ்டமை வந்து இனிஷியலாக வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதை குரூப் பண்ணுறதுனால என்ன ஆக போகுதுனாக்கா, இப்போ அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னாக்கா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா கம்ப்யூட்டர்லையும் ஒர்க் குரூப் நேம் வந்து அக்கௌண்ட்ஸ்னு கொடுத்துருவாங்க.
மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கன்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் ஒர்க் குரூப் நேம் வந்து மார்க்கெட்டிங்னு கொடுத்துருவாங்க. ஸோ தட் அப்போ ஒரு குரூப்பாக இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ணுறது, நெட்ஒர்க்கில் கம்ப்யூட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அக்சஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஒர்க் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒர்க் குரூப்பில் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். இண்டிபெண்ட் அப்படின்னாக்கா இன்னொரு கம்ப்யூட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு யூசர் லாகின் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த யூசருக்காக ஒரு யூசர் அக்கௌண்ட் அந்த சேம் கம்ப்யூட்டரில் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கம்ப்யூட்டரில் கிரியேட் பண்ண யூசர் அக்கௌண்ட்டை வச்சு தான் லாகின் பண்ண முடியும் அவர் அந்த சிஸ்டமில். இப்போ அவர் ஒரு சிஸ்டமில் ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே யூசர் அக்கௌண்ட்டை வச்சுட்டு அதே ஒர்க் குரூப்பில் இருக்கிற இன்னொரு கம்ப்யூட்டரில் போய் லாகின் பண்ண முடியுமானா லாகின் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க் குரூப்பில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருமே இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ எல்லா கம்ப்யூட்டருமே ஆத்தென்டிகேட் பண்ணுறதும் இண்டிபெண்ட்டாக ஒரு கம்ப்யூட்டர்லேயும் தனித்தனியாக ஆத்தென்டிகேட் ஆகும். கண்ட்ரோல் அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணி ஆகணும். இப்போ ஒர்க் குரூப்பில் இருக்கிற ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம ஒரு ஃபோல்டரை ஷேர் பண்ணுறோம், இல்லை ஒரு பிரிண்டரை ஷேர் பண்ணுறோம்னாக்கா அந்த ரிசோர்ஸ் அந்த ஷேர்ட் ஃபோல்டர்ஸை வந்து அந்த நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டரில் இருந்து தான் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை இந்த ஒரு பர்டிகுலர் யூசர் தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஒர்க் குரூப் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணிட்டோம்னாக்கா அந்த டேட்டா அந்த ஒர்க் குரூப்பில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்லையும் எல்லா யூஸரும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்று எல்லாருமே ரீட் ஒன்லி ஆக்சஸ் பண்ணணும்னு நம்ம கன்ஃபிகர் பண்ணலாம், இல்லை எல்லாருமே ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம்னு கன்ஃபிகர் பண்ணலாம், இல்லை யாருக்குமே எந்த ஆக்சஸும் கிடையாதுன்னு கன்ஃபிகர் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி கன்ஃபிகர் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டமில் இருந்து அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் பெர்மிஷன்ஸ் வந்து அங்கே அப்ளை ஆகும். ஸோ இது ஒர்க் குரூப். அப்போ ஒர்க் குரூப்பில் வந்து எல்லா கம்ப்யூட்டரும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரையும் போய் தனித்தனியாக உட்காந்து கன்ஃபிகர் பண்ணணும். பட் இது வந்து ஒரு 5 கம்ப்யூட்டர் 10 கம்ப்யூட்டர் இருக்கிற என்விரான்மெண்ட்டில் ஓகே. ஒரு கம்பெனியில் 1000 கம்ப்யூட்டர் இருக்குது, 10,000 கம்ப்யூட்டர் இருக்குது, 1,00,000 கம்ப்யூட்டர் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ஒர்க் குரூப் ஆர்கிடெக்சர் நம்ம கன்ஃபிகர் பண்ணோம்னாக்கா அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக இன்ட்ரோடியூஸ் பண்ணால் தான் இந்த டொமைன். ஸோ டொமைன் மாடல் பொறுத்த வரைக்கும் நெட்ஒர்க்கில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் ஒரு குரூப்பாக வச்சு மேனேஜ் பண்ணலாம். நாட் ஓன்லி கம்ப்யூட்டர்ஸ், யூசர்ஸ், குரூப், பிரிண்டர்ஸ், ஷேர்டு ஃபோல்டர் இது எல்லாத்தையும் சேர்த்து சென்ட்ரலைஸ்டாக நம்ம கன்ஃபிகர் பண்ணலாம், சென்ட்ரலைஸ்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம், சென்ட்ரலைஸ்டாக மேனேஜ் பண்ணலாம். ஸோ டொமைன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ லாஜிக்கல் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னாக்கா யூசர், கம்ப்யூட்டர், குரூப், பிரிண்டர்ஸ், ஷேர்டு ஃபோல்டர்ஸ், அதுக்கப்புறம் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ யூசருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், டொமைன் கண்ட்ரோலருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஷேர்ட் ஃபோல்டருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ டொமைனுங்கிறது இட்ஸ் அ லாஜிக்கல் கலெக்ஷன் சொல்லியாச்சு. அப்போ லாஜிக்கல் கலெக்ஷன், அப்போ டொமைனுங்கிறது ஒரு சிங்கிள் திங் கிடையாது. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஆப்ஜெக்டை தான் வந்து டொமைன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, டொமைன் கன்ஃபிகர் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னாக்கா சென்ட்ரலைஸ்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம், சென்ட்ரலைஸ்டாக ஆத்தென்டிகேட் பண்ணலாம், அண்ட் சென்ட்ரலைஸ்டாக கண்ட்ரோல் பண்ணலாம், சென்ட்ரலைஸ்டாக மேனேஜ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை அந்த டொமைனில் இருக்கிற ஒரு மாஸ்டர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். மாஸ்டர் கம்ப்யூட்டர் தான் வந்து டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். ஸோ டொமைன் கண்ட்ரோலரில் ஒரு யூசர் கிரியேட் பண்ணிவிடுவோம். அந்த யூசர் அக்கௌண்ட்டை வச்சுட்டு யூசர் அவருக்குன்னு கொடுத்துருக்கிற டெஸ்க்டாப்போ லேப்டாப்லேயோ அவர் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு டொமைனில் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலைஸ்டு ஆத்தென்டிகேஷன் இருக்கிறதுனால நீங்கள் யூசர் அக்கௌண்ட் ஒரு இடத்துல கிரியேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் டொமைன் கண்ட்ரோலரில் கிரியேட் பண்ணலாம். ஸோ டொமைன் கண்ட்ரோலரில் கிரியேட் பண்ண யூசர் அக்கௌண்ட்டை வச்சுட்டு எண்ட் யூசர் டிவைஸில் ஒரு லாகின் பண்ணலாம். ஸோ அப்போ சென்ட்ரலைஸ்டு ஆத்தென்டிகேஷன் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபைல் சர்வர் இருக்குது. ஃபைல் சர்வரில் ஒரு ஷேர்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஷேர்ட் ஃபோல்டரை எந்த யூசர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்கே கன்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கே ஃபைல் சர்வரில் கன்ஃபிகர் பண்ணிட்டோம்னாக்கா யூசர் அவர் சிஸ்டமில் அந்த அக்சஸ் பண்ணும்போது அந்த ஃபைல் சர்வரில் அந்த பர்டிகுலர் ஷேர்ட் ஃபோல்டரில் அவருக்கு என்ன பெர்மிஷன் கன்ஃபிகர் பண்ணியிருக்காங்களோ அந்த லெவல் ஆஃப் ஆக்சஸ் அவருக்கு இருக்கும். ஸோ அப்போ ஒரு டொமைன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லாஜிக்கல் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கண்ட்ரோல் அண்ட் ஆத்தென்டிகேஷன். ஸோ தட் அப்போ டொமைனை வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஸோ அதனால இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ டொமைனுங்கிறது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் லாஜிக்கல் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இதே நம்ம ஒர்க் குரூப் கூட கம்பேர் பண்ணோம்னாக்கா ஒர்க் குரூப் வந்து இட்ஸ் அ குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் வித் இண்டிபெண்டன்ட் ப்ரிவிலேஜஸ். அது வந்து குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. அங்கே யூசரோ இல்லை குரூப்போ வந்து அங்கே கிடையாது. வெரஸ் ஒர்க் குரூப் டொமைன் என்விரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா யூசர், குரூப், கம்ப்யூட்டர் எல்லாமே சேர்ந்தது. அப்போ டொமைனுங்கிறது இட்ஸ் அ லாஜிக்கல் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒர்க் குரூப்ங்கிறது இட்ஸ் அ குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர் வித் இண்டிபெண்டன்ட் ப்ரிவிலேஜஸ். ஸோ எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம்.
அப்போ ஒரு டொமைன் அப்படின்னாக்கா the domain is going to be controlled or managed. நம்ம சொன்னோம் டொமைன்ல வந்து சென்ட்ரலைஸ்டு authentication இருக்கு, சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. இது எப்படி பாசிபிள்? அப்போ ஒரு டொமைன்ல ஒரு மாஸ்டர் கம்ப்யூட்டர் வேணும். ஸோ எல்லா யூசரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு, எல்லா கம்ப்யூட்டரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு, ஷேர்டு ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்குன்ட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு மாஸ்டர் கம்ப்யூட்டர் வேணும். ஸோ அந்த மாஸ்டர் கம்ப்யூட்டர் தான் டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். இப்போ அந்த டொமைன் கண்ட்ரோலரை வச்சு டொமைன்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ், எல்லா யூசர்ஸ், எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வந்து சென்ட்ரலைஸ்டா கன்ஃபிகர் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேட் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டொமைன் கண்ட்ரோலுங்கிறது டொமைனை மேனேஜ் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர். ஸோ இப்போ டொமைனை மேனேஜ் பண்ணுற கம்ப்யூட்டர்னாக்கா எந்த கம்ப்யூட்டரால டொமைனை மேனேஜ் பண்ண முடியும்? ஆப்வியஸ்லி இங்கேயும் வந்து ஒரு சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு கம்ப்யூட்டரில் சர்வர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னாக்கா பை டிஃபால்ட்டாக அது சர்வர் தான். அப்போ சர்வர்னாக்கா அது சர்வ் பண்ணுற கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டரில் ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னாக்கா அந்த கம்ப்யூட்டர் பை டிஃபால்ட்டாக வந்து மெம்பர் கம்ப்யூட்டராக தான் இருக்கும். தட் இஸ் மெம்பர் சர்வராக இருக்கும். பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் குரூப்பில் மெம்பராக இருக்கும். இப்போ அந்த மெம்பர் சர்வரால் டொமைனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மெம்பர் சர்வரால் சென்ட்ரலைஸ்டு ஆத்தென்டிகேட் பண்ண முடியாது. ஸோ மெம்பர் சர்வரால் நெட்ஒர்க்கில் இருக்கிற இன்னொரு கம்ப்யூட்டரை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ அந்த மெம்பர் சர்வரை நம்ம டொமைனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதை மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மெம்பர் சர்வரை டொமைன் கண்ட்ரோலராக நம்ம கன்ஃபிகர் பண்ணணும். அப்போ டொமைன் கண்ட்ரோலராக கன்ஃபிகர் பண்ணணும்னாக்கா அப்போ அந்த டொமைனை மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான சர்வீசஸை அந்த சிஸ்டமில் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், அந்த சர்வீசஸை கன்ஃபிகர் பண்ணணும். இப்போ டொமைன் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் டொமைனை மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான சர்வீஸ் அதில் ரன் ஆகின்னு இருக்கும். அண்ட் அந்த டொமைனோடைய ஆப்ஜெக்ட்ஸோடைய டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணும். அந்த டொமைனில் என்னென்னலாம் யூசர் அக்கௌண்ட் இருக்குது, என்ன கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, என்ன ஓயூஸ் இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இப்போ டொமைன் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் அந்த டொமைனில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸோடைய டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணும். ப்ளஸ் அந்த டொமைனில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் சென்ட்ரலைஸ்டாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு தேவையான டொமைன் மேனேஜ்மெண்ட் சர்வீஸும் அந்த சிஸ்டமில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம விண்டோஸ் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டொமைனை மேனேஜ் பண்ணுற சர்வீஸ், அந்த சர்வீஸ்க்கு பேர் என்ன வச்சுருக்காங்கனாக்கா ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ சர்வீஸ், ஏன்னா பேரே தெளிவாக இருக்குது, ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ். அது ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸ் என்ன பண்ண போகுது, அந்த டொமைனை மேனேஜ் பண்ண போகுது. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ்ங்கிறது டொமைனை மேனேஜ் பண்ணுற ஒரு சர்வீஸ். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னாக்கா விண்டோஸ் டொமைனை மேனேஜ் பண்ணுற ஒரு சர்வீஸ். அப்போது ஒரு மெம்பர் சர்வரில் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் ரன் ஆச்சு, இல்லை ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னாக்கா அந்த மெம்பர் சர்வர் டொமைன் கண்ட்ரோலராக ப்ரமோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஒரு கம்ப்யூட்டரில் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னாக்கா அதை சர்வர்னு சொல்லக்கூடாது, அதை வந்து டொமைன் கண்ட்ரோலர்னு தான் சொல்லணும். ஏன்னாக்கா ஒரு இட் இஸ் அ லைக் ஒரு ஒரு ஹையர் பொசிஷன் கொடுத்துருக்கிற மாதிரி, ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்கிற மாதிரி தான். ஸோ அப்போ அதை ஒரு சர்வரில் நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுதான் அந்த ஹையர் ப்ரமோஷன். இப்போ அந்த ஹையர் ப்ரமோஷன் கொடுத்ததுனால அந்த ஹையர் டெசிக்னேஷனை வச்சு தான் அதை கூப்பிடணும். ஸோ அப்போது டொமைன் கண்ட்ரோலர் அப்படிங்கிறது ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கிற எந்த கம்ப்யூட்டரை வேணாலும் நீங்கள் டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்லலாம். ஸோ டொமைன் கண்ட்ரோலரில் பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது, அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. பட் ரெண்டுத்துலையுமே ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், ரெண்டுத்துலையுமே ஆக்டிவ் டைரக்டரி டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணோம். பட் ரெண்டுமே வந்து டொமைன் கண்ட்ரோலர்ஸ் தான். ஸோ பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர்னா என்ன, அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர்னா என்னன்றதெல்லாம் நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு டொமைன் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னாக்கா டொமைன் கண்ட்ரோலர்ன்றது டொமைனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கம்ப்யூட்டர். ஸோ இட் இஸ் அ கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டரில் விண்டோஸ் சர்வர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும், அதில் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் ரன் ஆகும். ஸோ அந்த கம்ப்யூட்டர் தான் டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்ல போகிறோம். அப்போ டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னாக்கா டொமைனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாஸ்டர் கம்ப்யூட்டர் வேணும். அந்த மாஸ்டர் கம்ப்யூட்டரில் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். அப்போ ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ்னா என்ன? ஸோ ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்டோஸ் டொமைனை மேனேஜ் பண்ணுற ஒரு சர்வீஸ். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் என்ன பண்ணோம்னா ஆக்டிவ் டைரக்டரி டேட்டா பேஸ்னு ஒன்று மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம அந்த டொமைனில் ஆட் பண்ணுற எல்லா ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக நம்ம என்னென்னலாம் கன்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் அந்த டொமைன் டேட்டா பேஸில் மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த டேட்டா பேஸில் என்ன கன்ஃபிகரேஷன்ஸ் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த டொமைன் யூசர்ஸோ ஒரு டொமைன் கம்ப்யூட்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதை வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் பண்ணும். ஸோ ஐ ஹோப் ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ்னா என்ன, டொமைன்னா என்ன, டொமைன் கண்ட்ரோலர்னா என்னன்றதை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வில் see how to promote a member server as a domain controller. Until then, bye bye.